அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணித்தது சரியல்ல என்று தெரிவித்துள்ள சசிகலா, சிலரின் சுயநலத்தால் அதிமுக தொடர் சரிவை சந்தித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து சென்னையில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய இயக்கமாக உருவாகிறது. ஆனால் இன்றைக்கு இந்த இயக்கம் தொடர்ந்து சரிவுகளையே சந்தித்து வருகிறது. இதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு சில சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு சென்று உள்ளனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கும் 4வது இடத்துக்கும் போயிருக்கு. டெபாசிட் போயிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இப்ப இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ தானும் கெட்டு கட்சியையும் கெடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு. ஆனா இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன். இப்போ நம்மளுடைய நேரம் சரியா கணிஞ்சு வந்துருக்கு. அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. என்னடா அது சின்னம்மா எப்ப பார்த்தாலும் இதை சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். இதுதான் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன் இல்லையா, அதுக்கு இதுதான் நேரம். எந்த நாட்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அம்மா விட்டு சென்ற போது சில விஷயங்கள் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது, அதையும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப தற்பொழுது அதிமுக போட்டியிடல, அவங்க சொல்றது சரியா அப்படின்றத ஒரு நாடாளுமன்ற உறுதிப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு தனிப்பட்ட ஒருத்தங்களுடைய செய்தியை வச்சு நம்ம எதுவுமே கணிக்க முடியாது. எப்போதுமே மக்கள் என்ன முடிவு பண்றாங்கன்னு தான் பார்க்கணும். இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது இந்த நேரத்துல சரியில்லை தான்.